ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இப்படி போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ். சரியா? இது ஒரு ஜாமெட்ரிக் சீக்வன்ஸு. நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1, காமன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா T2/T1, இது 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு T2/T1 உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்க, 2/3. 2/3 அப்ராக்சிமேட்டா என்ன கிடைக்குங்க, 0.6 லெஸ் தென் 1. ஓகே, அப்போ வந்து என்னன்னா இந்த சீக்வன்ஸ் ஏ இஸ் கன்வர்ஜென்ட், அவ்வளவுதான். அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டா அப்படின்றது தான் இந்த இடத்துல கேட்குறாங்க. எதுக்கு கன்வர்ஜென்ட்டா இருக்கும் அப்படின்னா இந்த சீக்வன்ஸுடைய nth டேர்ம் நம்மளுக்கு தேவை. ஓகே, இதனுடைய nth டேர்ம் என்னவா இருக்கும், அதனுடைய அந்த சீக்வன்ஸ் nth டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா tn ஏஆர் பவர் n-1. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், ஏன்றது வந்து உனக்கு என்ன கிடைக்குது, உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா ஆர் 2/3 ஹோல் பவர் n-1. ஓகே, நம்ம இது கூட இது n-1ன்றத விட n கூட எடுத்துக்கலாம் இல்லையா, அதனுடைய இது லாஸ்ட்ல n-1 டேர்ம். சரி, லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2/3 ஹோல் பவர் n, அது கூட எடுத்துக்கலாம். இப்படியும் போகும். நம்ம இது nth டேர்ம் பார்த்தோன்னா n-1 வரும். சரியா? ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அங்கே லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் எடுத்துக்கலாம், இந்த சீக்வன்ஸ் ஜென்ரலா 2/3. ஆனால் நம்ம வந்து இங்க n = 1 2 3ன்னு சப்ஸ்டிட் பண்ண முடியாது. இங்க வந்து n-1 தான் கரெக்டா இருக்கும். n = 1 2 3 போட்டோன்னா n-1 nth டேர்ம் வேணும்னா. சரியா? nth டேர்ம் வேணும்னா நம்ம 2/3 ஹோல் பவர் n-1 இது நம்ம வேணா எடுத்துக்கலாம். சரியா? சரி, அப்படின்னா இதுக்கு ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ், லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ், லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் வந்து உனக்கு என்ன வரும், இது இன்ஃபினிட்டி தான் வருது. அப்படின்னா இதனுடைய லிமிட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், இன்ஃபினிட்டி 2/3 ஹோல் பவர் n வந்து 0ன்னு எடுத்துக்கலாம் நம்ம தியரம் பிரகாரம். சரியா? தியரம் பிரகாரம் தான் சொல்லி இது கன்வர்ஜஸ் டு என்னன்னு சொல்லலாம், இது வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட். சரியா? ஏ இஸ் கன்வர்ஜஸ் டு 0 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதனுடைய லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2/3. நம்ம சீக்வன்ஸ் இதை எடுத்துக்கோங்க, என்னன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த சீக்வன்ஸ் n-1 எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வரும்,
கிரேட்டர் தென் 1 வருது. எனக்கு இது மெட்டீரியல் இல்லை, சரி கொஞ்சம் ட்ரை பண்ணேன்னு பார்த்தேன், சொதப்புது. சார் 2/3 மேல போனா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தானே சார், பிளஸ் தானேங்க சார் வரும்? என்னம்மா? 2/3 டினாமினேட்டர்ல மைனஸ் தானே சார் இருக்கு, மேல போனா பிளஸ் தானே. மைனஸ் m வந்து a for m. ஆமா, ஓகே ஓகே, இதை யோசிக்கல. சூப்பர்மா, ஓகே, தப்பிச்சோம். சரியா சொன்ன போனா தப்பிச்சிட்டான். அப்படின்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் கன்வர்ஜென்ட் டு 0. எந்த வகையிலும் பார்த்தாலும் லிமிட்ஸ் அந்த தேரம் பிரகாரம், நம்ம முன்ன போட்டிருக்கிற தேரம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 0 தான். நான் n-1 எடுத்து பார்த்தேன், n1 எடுத்துட்டு பார்த்தேன். ஓகே, ரெண்டுத்துலையும் இருக்கு. லிமிட் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் கன்வர்ஜென்ட்டா இருக்கும். இது அதனுடைய லிமிட் வேல்யூ 0. லிமிட் கேட்டோம்னா லிமிட் வேல்யூ 0ன்னு சொல்லலாம். ஆனா நம்மளுக்கு வந்து என்னன்னா, இது வரைக்கும் ஜாமெட்ரி சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டா இதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சீக்வன்ஸ். சரியா, சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டா இதுக்கு மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸ்னா இதை நடத்தினதில்லை. இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸ் கூட நான் இதை பத்தி டிஸ்கஷன் பண்ணதில்லை. சரியா, நம்ம மெட்டீரியலும் ஜாமெட்ரிக் ஆஃப் த சீக்வன்ஸுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க மாட்டேன். ஓகே, அதுக்கு அவ்வளோதான், காமன் ரேஷியோ வச்சு இது போட்டுட்டு போயிட்டே இருங்க அப்படின்றதோட இருந்திருக்கும். ஓகே, ஸோ நம்ம அதையும் தாண்டி சப்போஸ் கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுறது, எதுக்கு கன்வர்ஜென்ட்ன்றது இது மற்றதுக்கு இருக்கு. மற்ற சீக்வன்ஸ் வந்து போட்டிருக்காங்க, ஜாமெட்ரி சீக்வன்ஸுக்கு சீரீஸில் வந்து இருக்கு. சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சம்முக்கு கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். ஓகே, பட் சீக்வன்ஸுக்கு வந்து நானும் இதை பற்றி யோசிச்சதில்லை இதுக்கு முன்னாடி. நான் மற்ற கிளாஸ் இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. பட் இன்னைக்கு ஒரு யோசனை ஓகே கிளிக் ஆயிருக்கு. அது லிமிட் வேல்யூ வந்து அதை நம்ம அதை 0ன்னு சொல்லலாம். ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்ளம் வந்து டக்கு டக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க அந்தந்த யோசனை. இது ஆனால் கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட் கேட்டுக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காமன் ரேஷியோ கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும். ஓகே, ஜாமெட்ரி சீக்வன்ஸுக்கு இது ஒரு மாடல். அடுத்த ஒரு ப்ராப்ளம் போலாம். இது எல்லாத்தையும் ப்ராப்ளம் வந்து லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் அழிக்கிறதுக்குள்ளே, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட், இல்லைன்னா வந்து இந்த வீடியோ பார்க்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே, நம்ம சீட்ல 39வது சீட்ல பாட்டம்ல பேஜ் நம்பர் 77 அங்க வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரிசல்ட் எல்லாம் இருக்கு. அது முக்கியமான ரிசல்ட், அதெல்லாம் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோங்க. அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா லிமிட் n tends to infinity 1 plus 1 by n whole power n இருந்தா e. இங்க e அப்படின்றது பாத்தீங்கன்னா 2க்கும் 3க்கும் இடையில இருக்கிறது. அப்ராக்சிமேட் வந்து பாத்தீங்கன்னா 2.71 சொல்லுவாங்க. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டட் இருக்கிற இது லிமிட் n tends to infinity 1 plus k by n இப்படி இருக்கு அப்படின்னா இங்க வந்து e power k. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் n tends to infinity 1 minus k by n power n. இங்க பிளஸ் இருந்தா பிளஸ், மைனஸ் இருந்தா மைனஸ் k e power minus k. அப்புறம் n plus 1 வந்தா அது ஒன்று இருக்கு, அதுக்கும் e தான், அது நான் போடல. இன்னொன்று லிமிட் n tends to infinity 1 plus 1 by k by n. இங்க மைனஸ் என்ன இருந்தாலும் e power minus k தான். இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான ரிசல்ட், இதெல்லாம் மெமரி பண்ணிக்கிறதால ப்ரூஃபே இருக்கு, பட் வந்து நீ இதை மெமரி பண்ணிக்கோங்க. n பவர் 1 by n-க்கு 1. சரியா, அடுத்து வந்து
லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி n பவர் n பை n ஃபேக்டோரியல் பவர் 1 பை n இருந்தால் இ. இது எல்லாமே இது வந்து எண்ணிக்கை ரிப்பீட்டட் மோட்ல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இது வந்து நம்ம சிலதுல ஏதாவது யூஸ் பண்ணுவோம். ஓகே, சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி 2 4 மைனஸ் 1 இன்ட்டு n ஸ்கொயர் இது ஒன்று இருக்கு. இதனுடைய லிமிட் வேல்யூ எப்படி எடுத்திருக்காங்க? இந்த இடத்துல எஸ்ன்ன்றது 2 4 மைனஸ் 1 இன்ட்டு n ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டா n ஸ்கொயர் பை 2 4 n அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இது ஒன்று. எஸ் n பிளஸ் ஒன்னுன்னா n பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை 2 4 n பிளஸ் 1. இது எப்படி எழுதலாம்? n ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டா 1 பிளஸ் 1 பை n த ஸ்கொயர். இங்க வந்து 2 4 n இன்ட்டு 2 இப்படி எழுதிக்கலாமா? ஒன்று. அப்ப லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி sn பிளஸ் 1 பை sn. சரியா? அது பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன இருக்கும்? லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி sn. அப்ப லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி sn பிளஸ் 1 இதானே n ஸ்கொயர் 1 பிளஸ் 1 பை n த ஹோல் ஸ்கொயர் பை 2 4 n இன்ட்டு 2. இங்க sn இது ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதிக்கலாமா? 2 4 n பை n ஸ்கொயர். ஏன்னா டினாமினேட்டர்ல இருந்தா ரெசிப்ரோக்கல். ஓகே, அப்ப 2 4 n கேன்சல் ஆயிடுது, இங்கேயும் கேன்சல் ஆயிடுது. n டென்ஸ் இன்ஃபினிட்டினா இது வந்து 0ன்னு வந்துடுது. அப்போ 1 பை 2 1 பை 2 லெஸ் தென் 1 இருக்கு. லெஸ் தென் 1 இருந்தா ஒரிஜினல் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி sn, அதாவது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2 4 மைனஸ் n n ஸ்கொயர் இது 0. அப்ப இது வந்து என்ன சொல்லலாம்? சீக்வன்ஸ் sn இஸ் கன்வர்ஜஸ் டு 0 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, லிமிட் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா அந்த லிமிட்டுக்கு தான் வந்து கன்வர்ஜென்ட்டா இருக்கும். லிமிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லிமிட் ஆஃப் த தேரத்துல வந்து ரிசல்ட் போட்டோம் இல்லையா, அந்த ரிசல்ட் யூஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, இந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் புரியுதா? மீதி அதுல இருக்கிற இன்னொன்னு பார்க்கலாம். செகண்ட். ஓகே, இதுல செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பை n 1 plus 2 power 1 by 2 3 power 1 by 2 plus etc. இதனுடைய nth term n power 1 by n இப்படி இருக்கு. is equal to இது என்னுடைய லிமிட் என்னன்னு கேட்குறாங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெண்டு விதமா இருக்கு. இந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா n பவர் 1 by n இதுதான் அதனுடைய சீக்வன்ஸ். ஓகே, இதுக்கு சீக்வன்ஸ்னா இதுதான். இந்த சீக்வன்ஸ் வந்து எதுக்கு கன்வர்ஜென்ட்டா இருக்கு அப்படின்னு கேட்கலாம். கொஸ்டின்ஸ் இப்படி கேட்கலாம், அந்த சீக்வன்ஸ் எதுக்கு கன்வர்ஜென்ட்டா இருக்கு? அப்ப இதனுடைய லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 1ன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 1 சரியா? இது அரித்மேட்டிக் மீன் ஆஃப் த சீக்வன்ஸ். இது வந்து அரித்மேட்டிக் மீன் ஆஃப் த சீக்வன்ஸ் என்ன? இது n டேர்ம் இருக்கு. 1 plus 2 1 by 2 3 1 by 2 plus etc. n power 1 by n. n டேர்ம் கூட்டி n ஆல டிவைட் பண்ணிக்கணும். இதுதான். அப்படின்னா இதனுடைய லிமிட் ஆஃப் த அரித்மேட்டிக் மீன் ஆஃப் த சீக்வன்ஸ் இதனுடைய லிமிட் என்னவா இருக்கும்? லிமிட் ஆஃப் அரித்மேட்டிக் மீன் ஆஃப் த சீக்வன்ஸ் n power 1 by n. இதை பத்தி யோசிக்க தேவையில்ல, அந்த காசி ஃபர்ஸ்ட் லிமிட் தேரம் அது வந்து 1. ஸோ இந்த இடத்துல பை காசி ஃபர்ஸ்ட் லிமிட் தேரம். ஓகே, காசி ஃபர்ஸ்ட் லிமிட் தேரம் பிரகாரம் வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? 1ன்னு சொல்லிடலாம். ஓகே, காசி ஃபர்ஸ்ட் லிமிட் தேரம் பிரகாரம் அது வந்து 1. அப்ப நம்ம என்ன சொல்லிடலாம்? அந்த இடத்துல இந்த சீக்வன்ஸ்
sequence n power 1 by n converges to 1. Converges to 1 ன்னு சொல்லிடலாமா? ஓகே, அதுக்கு converges to 1. இதனுடைய லிமிட் வேல்யூ கேட்டா என்னன்னு சொல்லலாம் 1. ஓகே, அதனுடைய லிமிட் வேல்யூ 1. இந்த மாதிரி வந்து காசு ஃபர்ஸ்ட் லிமிட் தேர்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா நினைச்சுக்கோங்க. இப்படி இருக்கு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்திலே வந்து பாத்தீங்கன்னா போன ப்ராப்ளம் லிமிட் எப்படி எடுக்கணும், அந்த தேர்த்தை யூஸ் பண்ணி கன்வர்ஜென்ட் எப்படி சொல்றோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஓகே, இது நார்மலா அதுல ஒரு தேர்த்தை யூஸ் பண்ணி சொல்லக்கூடியது காசு ஃபர்ஸ்ட் லிமிட் தேரம், காசு செகண்ட் லிமிட் தேரம் அப்படின்னு சொல்றது. நார்மலா லிமிட் நம்ம கண்டுபிடிப்போம், அதை வச்சு கூட நம்ம அது சொல்லிடலாம். இது எல்லாமே அதுதான், கீழே நம்ம எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே அதுதான். ஓகே, அதுல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒன்று இருக்கு என்ஸ் கியூ, இது அழிச்சிடலாமா? இந்த ப்ராப்ளத்தை அவ்வளவு இதுல நோட் பண்ணிட்டு இருப்பீங்க நம்புறேன். ஓகே, இதுல யாருக்காவது டவுட் இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளத்துல நோட் பண்ணி வச்சிருப்பீங்க நம்புறேன். ஓகே, ஏதோ டவுட்னா கேளுங்க, மறுபடியும் டீச் பண்றேன், ஒரு அர்ஜென்ட் இல்லை. இதுல ஃபிஃப்த் ப்ராப்ளம், இது 3-4 நீங்க ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ஈஸி தான் அது. ஃபிஃப்த் ப்ராப்ளம், லிமிட் 1 square 2 square plus etc n square by n cube, இது கேட்குறாங்க. ஓகே, இப்போ இதனுடைய லிமிட் வந்து கேட்டானா இது ஒரு சீக்வன்ஸா கூட இருந்துட்டோம், பட் இதனுடைய லிமிட் கேட்டாங்க என்ன பண்ண, மேல இதனுடைய லிமிட் இது வந்து n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 பை 6, இது ஒரு n கியூப், இதுல இருந்து ஒரு n, இதுல இருந்து ஒரு n, இதுல இருந்து ஒரு n, இது எல்லாமே பார்த்தோன்னா n கியூப் வெளியே வந்துருமா? அப்ப என்ன ஆகும்? 1 பிளஸ் 1 பை n 2 பிளஸ் 1 பை n இப்படி வந்துடும், 6 n கியூப். இது கேன்சல் ஆயிட்டுனா as n tends to infinity, இதுவும் 0 இதுவும் 0, இங்க வந்து 2 பிளஸ் 0 2, இங்க 1 பிளஸ் 0 1, 2 by 6 2 by 6 1 by 3. இந்த மாதிரி லிமிட் வந்து நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். சரி, இப்பயும் உங்களுக்கு ஒரு 10 சம கொடுக்குறேன், அது வந்து நீங்க எனக்கு போட்டு காமிங்க. அடுத்த கிளாஸ்ல இதை பத்தி நம்ம டிஸ்கஷன் போடலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் காசு சீக்வன்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுல இன்னொன்று அது ரிசல்ட் இருக்கு, அந்த ரிசல்ட் கொஞ்சம் அது எஸ்என் பிளஸ் 1 வச்சு தான் போட்டிருப்பாங்க. அந்த லிமிட்டினுடைய வேல்யூ 0 எல்லாமே, லிமிட் நம்ம 0ன்னு போடுறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லையா அந்த அந்த தேர்த்தை படி தான் வந்து இருக்கு. ஓகே, அது எல்லாமே அந்த மாடல் தான், நீங்க ஒரு முறை சரியா அதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு ப்ராப்ளம் எழுதி போட்டுறேன், அந்த ப்ராப்ளம் எல்லாமே நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, கன்வர்ஜென்டா டைவர்ஜென்டா டு செக் convergent and divergent. First one, n power 4 3n 4n cube minus 2n plus 1. Second one, sequence மட்டும் எழுதி போடுறேன், n plus ln n n square plus இங்க ln என்றது லாகரிதம், நேச்சுரல் லாகரிதமுக்கு வந்து n ln சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. n square root n cube plus 4n.
இதுல டவுட்டா இருக்கிறது மட்டும் சொல்லுங்க, அதை நான் போடுறேன். மீதி உங்களால ட்ரை பண்ணுன்னா ட்ரை பண்ணுங்க. எது உங்களுக்கு டவுட்டா இருக்கோ அது இப்பயே கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதுல சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்டா இல்லைன்னு சொல்றது ஒரு ப்ராப்ளம். எட்டு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இல்ல எது உங்களால முடியாது இப்ப நான் போடட்டும். இது எது நீங்க ட்ரை பண்றீங்க? இப்ப நான் எந்த ப்ராப்ளம் போட்டுட்டோம்? எல்லாமே முடியுமா? ட்ரை பண்றீங்களா? இந்த 8மே எழுதி வச்சுக்கோங்க. எதை போடலாம்? எல்லாருக்கும் ஓகேவா? கவிதா, பாபு சார், தீபா, சங்கீதா, அருணா, எல்லாமே போட்டுறீங்களா? ஓகே, எல்லாமே நீங்க ஹோம்ஒர்க்கா போட்டுக்கிறீங்களா? நான் அடுத்த டாபிக் போகட்டுமா? ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க குரூப்ல எனக்கு போடுங்க, அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு நான் போடுறேன். இல்லை இப்பயே போடணும்னு சொன்னாலும் போடுறேன். ஓகே ஓகே. இப்போ அடுத்த டாபிக் நம்ம காசு சீக்வன்ஸ் அப்படின்ற டாபிக் நம்ம பார்க்கணும். அவ்வளோதான். கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் இப்படி தான். சரி, ஒரு சீக்வன்ஸ் இருக்கா இல்லைன்றது இப்படி தான் செக் பண்ணணும். இந்த 8 ப்ராப்ளம் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா, இந்த ரிசல்ட் மெமரி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஓகே. நம்ம முன்ன அந்த தேரம், அந்த காசு ஃபர்ஸ்ட் லிமிட் தேரம், செகண்ட் லிமிட் தேரம், அதெல்லாம் அப்ளை பண்ண கற்றுக்கணும். அதுக்கு கீழே ஒரு 2 தேரம் நடத்தினேன். சரியா? லிமிட் 0வா இருக்குது, அதுவும் அதுதான். கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட், இதை தான் யூஸ் பண்ணி சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்னு சொல்றாங்க. ஓகே. இப்போலாம் மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் தான் நம்மளை கேட்பாங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து காசு சீக்வன்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா லிமிட் சுப்பீரியர், லிமிட் இன்ஃபீரியர்னு ஒரு இருக்கு. அதனால நம்ம அந்த நார்மலா லிமிட்டை எடுக்கிற போது கிடைக்கக்கூடியதுதான், ரொம்ப சிம்பிளானதா இருக்கும். அதை நீங்களே உங்களுக்கு ஸ்டடி பண்றதுக்கு நான் கொடுத்துட்றேன். இதுல அந்த அளவு இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்டதே இல்லை. பட் நீங்க படிச்சு ஓரளவு தெரிஞ்சுக்கிற அளவு தான். நீங்க படிக்கிறதுக்காக நான் விட்டுறேன். அதுல ஏதாவது டவுட்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, அந்த அளவு டவுட் இருக்கிறது எதுவுமே இல்லை, படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி தான். காசு சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது கீழே இருக்கிற ரிசல்ட் ஒரு 10 ரிசல்ட் மட்டும் முக்கியமானது. இருந்தாலும் 16 ரிசல்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் சிலதெல்லாம் இருக்கு, அது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அவ்வளவுதான், அது முடிச்சுட்டு சீக்வன்ஸ் முடிஞ்சது. இது அடுத்த சீரீஸ் நம்ம போகலாம். சரி, இது அழிச்சிடலாமா? இதுல எந்த டவுட் இல்லை. இது இதுக்கு சில இருக்கு. லிமிட், இன்டென்சிபிலிட்டி, காஸ், ஏதோ சம்திங், சரியா? சம்திங் எஸ்என் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இது எப்படி எழுதிக்கணும்னா காஸ் லிமிட் இன்டென்சிபிலிட்டி சீக்வன் எஸ்என் இப்படி மாத்திக்கோங்க. சரியா? இது மாத்திக்கிட்டீங்கன்னா இங்க என்ன கிடைக்குதோ அது பாருங்க. காசுனுடைய வேல்யூ தெரியும். காசு, சைனு, டேன் எல்லாமே இந்த இந்த ஐடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா
லாக் ஏ லாக் பின்னா லாக் ஏ பை பி அந்த இது மாத்திட்டு இதுவும் சேம் இதே ரூல் தான். இதே ரூல் இங்க யூஸ் பண்ண லாக் வெளியில கொண்டு வந்துருங்க, லிமிட்டை உள்ள கொண்டு போயிடுங்க. ஓகே, லாக் வெளியில இங்க காசு எப்படி வெளியில கொண்டு வந்து எழுதிக்கிட்டோமோ அந்த மாதிரி லாக் என்ன பண்றீங்க வெளியில கொண்டு வந்துருங்க. இந்த n+5/n+2 அப்ப கொண்டு போயிட்டீங்கன்னா சிம்பிளா தான் இருக்கும். இதுவும் வந்து நீங்க லாக் என்னன்ற மாதிரியே இது பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோபிதால் ரூல் யூஸ் பண்ணுங்க. லோபிதால் ரூல் யூஸ் பண்ணும்போது லாக் n டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/n, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன்று மட்டும், மற்றது இது 2n வரும், இது 1 அப்போ போட்டுக்கலாம். சரியா, ஒரு ஐடியா அவ்வளவுதான். இந்த ஐடியா வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் √(n³)ஆல மல்டிபிள் பண்ணுங்க, அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த இதுக்கு. மற்றபடி இந்த ஐடியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை வச்சு நீங்க போடுங்க. ஓகே, இது வந்து இங்க இருக்கிற ஃபார்முலா, இது வந்து அங்க இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். கீழே நம்ம மேல செகண்ட் ஃபார்முலா வச்சு நீங்க போடக்கூடியது. மற்றது எல்லாமே ரொம்ப சிம்பிளானது ஒண்ணுதான் இருக்கும். இதெல்லாம் மீதி சிம்பிளானது. இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த ஐடியா வச்சு பண்ணுங்க. ஏன்னா நீங்க சரி கேட்கலன்றதுனால நான் உங்களுக்கு சொன்னேன். நான் அந்த இன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வச்சாவது ட்ரை பண்ணுங்க. ஓகே, நீங்க கேட்டிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் போட்டிருப்பேன். சரி போடுறீங்கன்னு சொல்லிட்டீங்க, நீங்க போடுறன்ற கான்ஃபிடென்ட் இருக்கும்போது நான் எதுக்கு உங்க கான்ஃபிடென்ட்டை குறைக்கிறது? ஓகே சரியா, சரி இந்த 5வது ப்ராப்ளம் போடுங்க, இல்லை 4th ப்ராப்ளம் போடுங்கன்னு சொன்னேன், இல்லை 3rd ப்ராப்ளம் போடுங்கன்னு சொன்னீங்க தான் நான் போட்டிருப்பேன். பட் நீங்க எல்லாருமே போடுறேன்னு சொல்றீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்குன்னு தான் இந்த இன்ஸ் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணுங்க. ஓகே, இதை அழிச்சிடுறேன். வேற ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்கேன், கவிதா 5th சம்மா. சரி, அப்புறம் 1 2 எல்லாரும் ஆளுக்கு ஒரு சம் சொல்லிட போறீங்க. நீங்க முன்னே நாங்க எஸ்ஆர்ன்னு சொல்லிட்டோம்ல, கம்மன் அடுத்து காசு சீக்வன்ஸ் நடத்த வேண்டியதானே. நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 5th சொல்ல தோணுது அப்படின்ற. சரி, cos n²π/3n² + 1 லிமிட் cos of n²π/3n² + 1 cos வெளியில எடுத்துக்கலாம், லிமிட் as n tends to infinity n²π இங்கிருந்து ஒரு n² வெளியில எடுத்துட்டேன்னா 3 + 1/n² அப்படின்னு ஆயிடும் இல்லையா. அப்ப n² கேன்சல் ஆயிடும். இங்க வந்து 1/∞ 0. அப்போ உனக்கு என்ன கிடைக்குது? cos π/3 cos π/3 cos 60 degree 1/2. ஓகே, ஸோ த சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜஸ் டு 1/2. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க SN எடுத்துக்கோங்க, சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 1/2. ஓகே, அது கன்வர்ஜஸ் தான். எது கன்வர்ஜன் 1/2க்கு கன்வர்ஜென்ட்டா இருக்கு அந்த மாதிரி. ஓகேமா கவிதா? சரி, இதே மாதிரி அந்த லாக் 4th சம் கூட ட்ரை பண்ணுங்க. சரி, அழிச்சிடுறேன், ட்ரை பண்ணுங்க. இதுல எல்லாமே கம்ப்ளீட் பண்ணவங்க குரூப்ல போடுங்க. சரியா, cos sequence. cos sequence, இந்த cos sequence பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கம்ப்ளீட் காம்பேக்ட் அண்ட் டோட்டலி பவுண்டட்ல இந்த சீக்வன்ஸ் பத்தி சரியா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆனா இது கொஞ்சம் ப்ராப்ளமா போடுறது கொஞ்சம் கஷ்டங்க. இது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ், இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமா போடுறது ரொம்ப கஷ்டம். அப்படியே சிலதெல்லாம் வந்து ஒரு அசம்ஷன்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா, இதெல்லாமே தியரியா இருக்கு இதனுடைய ப்ரூஃப் எல்லாம். சரியா, இப்போ ஒரு சீக்வன்ஸ் வந்து காசு சீக்வன்ஸ் நம்ம சொல்லணும். எஸ் என்ற சீக்வன்ஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா S1 S2 S3
போயிட்டே இருக்குது. எஸ்எம் எஸ்எம் பிளஸ் 1 போயிட்டே இருக்கு. எஸ்என் போயிட்டே இருக்கு. இப்படி இதுதான். ஓகே, இந்த மாதிரி அதுல இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எம் முன்னாடி இருக்கிறதுனால n கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு எம்மா இருக்கும். ஓகே, இங்க ஒரு எப்சிலான் கிரேட்டர் தன் ஜீரோல, ஓகே, ஒரு எப்சிலான் கிரேட்டர் தன் ஜீரோல ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், இங்க அதே மாதிரி m என்ற ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், சரியா, ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் எடுத்துக்கிறோம். ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் mல அது எந்த கண்டிஷன் இருக்குன்னா எஸ்என் மைனஸ் எஸ்எம், இதுல ஏதாவது ரெண்டு நம்பர், ஓகே, ஏதாவது ரெண்டு நம்பர், அதனுடைய அப்சல்யூட் வேல்யூ லெஸ் தென் எப்சிலனா இருக்குது அப்படின்னு சொன்னா, எதுக்கு, இந்த ஃபார் எவரி n கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு எம்க்கு அடுத்தடுத்து ரெண்டு, அந்த ரெண்டு டேர்ம்னுடைய டிஃபரன்ஸுடைய அப்சல்யூட் வேல்யூ லெஸ் தென் எப்சிலனா கொண்டு வர முடியும் அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காசி சீக்வன்ஸ் சொல்றாங்க. ஓகே, காசி சீக்வன்ஸ் சொல்றாங்க. ஏதோ டெஃபினிஷன் இருந்து சொல்லியாச்சு, சரியா. பட் அது எப்படி புரிஞ்சுக்கிறது இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சீக்வன்ஸ் 1/n இஸ் ஏ காசி சீக்வன்ஸ் கான ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து காசி சீக்வன்ஸ் ப்ரூஃப் பாருங்க. எப்சிலான் கிரேட்டர் than 0 எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா fn அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ், sn அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் 1/n எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப sn மைனஸ் sm அப்படி என்ன இருக்கும், sn 1/n, இங்க நம்மளுக்கு n கிரேட்டர் than m தான் இருக்கும். ஓகே, n கிரேட்டர் than m, n இடத்துல m சப்ஸ்டிட்யூட் இது ஆயிடுது. ஓகே, உண்மை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 விட 2 பெருசு, அதை ரெசிப்ரோக்கல் எடுங்க பாருங்க. இதுன்னு 1 ரெசிப்ரோக்கல் 2 ரெசிப்ரோக்கல் 1/2, இப்ப இது பெருசா இருக்கும். என்னைக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தா அந்த இன்இக்குவாலிட்டி மாறும். அப்ப இங்க n விட m பெருசுனா அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னது 1/n 1/m இருக்கும்போது m தான் 1/m தான் பெருசா இருக்கும், 1/n சின்னதா இருக்கும். அப்ப நம்ம சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் கழிக்கிற மாதிரி பாத்துக்கணும். 1/m மைனஸ் 1/n, சரியா. சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிச்சா இன்னும் மீதி எந்த இருக்கும், 1/m தான் இருக்கும். அதுல கழிக்கிற போது நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு, இன்னும் ரிமைனிங் 1/m தான் இருக்கும். அப்ப இதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றத ஒரு மைனஸ் வெளியில எடுத்துருங்க. மைனஸ் வெளியில எடுத்தா 1/m மைனஸ் 1/n எழுதிக்கிட்டு, அப்ப இது எதுக்கு ஈக்குவல் இருக்குன்னா 1/m மைனஸ் 1/n, சரியா. இந்த ரெண்டுமே கழிச்சு வருது பாத்தீங்கன்னா 1/m விட சின்னதா தான் இருக்கும். இந்த 1/m வந்து பாத்தீங்கன்னா எப்சிலான் விட சின்னதா தான் இருக்கும். எப்சிலான்றது ரொம்ப ரொம்ப ஒரு கிரேட்டர் than 0, பட் அதுவும் ஒரு ஏதோ ஒரு பாசிட்டிவ். ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா அது எவ்வளவு பெரிய நம்பர் இருந்தாலும் அது வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது எப்சிலான் விட சின்னதான்றது இந்த இடத்துல எடுத்துக்கிறாங்க. அப்ப லெஸ் தென் எப்சிலானா கொண்டு வந்ததுனால இந்த சீக்வன்ஸ் 1/n இஸ் ஏ காசி சீக்வன்ஸ். ஓகே, இந்த மாதிரி இதுக்கு ப்ரூஃப் இருக்கு, சரியா. இன்னொன்னு, சரி, இதுவும் என்னால கொஞ்சம் இருக்கு, எத்தனை முறை சொன்னாலும் அதே தான். இந்த சீக்வன்ஸ் n² இஸ் நாட் ஏ காசி சீக்வன்ஸ். ஏன் இது வந்து காசி சீக்வன்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க, இது காசின்னு சொல்றாங்க. n² வந்து காசி, ரெண்டாவது எக்ஸாம்பிள் n² வந்து காசி இல்லைன்னு சொல்றாங்க. இதுக்கு ப்ரூஃப் பாருங்க. இதனுடைய ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து snன்றது n² எடுத்துக்கோங்க. sn மைனஸ் sm பிளஸ் 1, n² மைனஸ் m². இது a² மைனஸ் b²னா a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b, இப்படி போயிடுமா. ஓகே, இங்க வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி n கிரேட்டர் than m அப்படின்னு இருக்கு. இங்க நான் என்ன பண்றேன்னா n வந்து 2p + 1 எடுத்துக்கிறேன், சரியா. n வந்து பாத்தீங்கன்னா 2p
பின்னு எடுத்துக்கிறேன் எம். ஓகே, எம்ன்றது 2pன்னு எடுத்துக்கிறேன். அதாவது இது ஈவனு, இது வந்து என்னது ஆட் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு என்ன வரும்? 4p + 1. ரெண்டையும் கழிச்சா 1 போட தேவையில்ல. ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுது? 4p + 1ன்னு வந்துடுது. இந்த 4p + 1 என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து கண்டிப்பா, அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள், எப்சிலான் வந்து 1/2ன்னு எடுத்துக்கோ, இல்லை எப்சிலான் வந்து 1ன்னு கூட எடுத்துக்கோ, அதிகபட்சமா சின்ன நம்பர் தான் எடுத்துக்கோ. எதுவா இருந்தாலும் நீ என்ன ஆகும், என்ன நம்பர் போட்டாலும் அது பார்த்தோன்னா கிரேட்டர் தென் 1 தான் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் எப்சிலானுக்கு முரண்பாடா இருக்கு, கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. அதனால வந்து என்ன சொல்றாங்கன்னா, therefore n² is not cauchy sequence ன்னு சொல்றாங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், -1 n. இது நாட் cauchy sequence. இது நாட் cauchy sequence. இதுக்கு ஒரு இன்ஸ் மட்டும் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்க. -1 n மாடுலஸ் ஆஃப் Sn - Sm -1 n -1 m. இங்க அதே மாதிரி n வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு போடுறீங்க, 24p + 1. mன்றது 2qன்னு போடுங்க. அதாவது இது ஆட் நம்பரு, இது ஈவன் நம்பரு. சரியா? mன்றது ஈவன் நம்பர் எடுத்துக்கோ. இல்ல சார் நான் வந்து n ஈவன் எப்படியோ எடுத்துக்கோங்க, ஒன்னு ஈவன் அல்லது ஆட், இது 2 தானே இருக்க போகுது. என்ன நம்ம n எல்லாமே நேச்சுரல் நம்பரா எடுத்திருக்கோம். சரியா? சீக்வன்ஸ்ல n நேச்சுரல் நம்பர் தான், அதுல ஒன்று ஆட் இருக்க போது அல்லது ஈவனா இருக்க போகுது. என்ன அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல அங்க பாருங்க, எப்சிலான் வந்து நீங்க எது இருந்தாலும் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எப்சிலான் ஏதோ ஒரு சின்ன வேல்யூ இருக்குது, ஆனா இந்த சின்ன வேல்யூ வந்து என்னன்னா கிரேட்டர் தென் 0. இப்ப இந்த இடத்துல ஆட் நம்பரா இருந்தா -1 அப்படியே வருது, ஈவன் நம்பரா இருந்தா +1. இங்க ஆட் நம்பரா ஈவன் நம்பரா இருக்கிறதுனால இது வந்து என்னது, இது +1 ஆயிடுது. அப்போ உனக்கு வெளியில 2 ஆயிடுது. இது பாருங்க, இதுவும் ஒரு அப்ராக்சிமேட்டா கிரேட்டர் தென் 1 இருக்கா? சரியா? அப்படின்னு எதுக்கு முரண்பாடா இருக்கு? லெஸ் தென் எப்சிலானுக்கு கான்ட்ரடிக்ஷன் இருக்கா? ஸோ அதனால -1 n இஸ் நாட் ஏ cauchy sequence. ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள்லையும், இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் கேட்பாங்கன்றதுலாம் ஒன்றும் இல்லை, பட் இந்த சீக்வன்ஸ் cauchy sequence வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ரொம்ப சின்னதா இருக்கும், ஈஸியா வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு சீக்வன்ஸ்ல அடுத்தடுத்த 2 நம்பர்னுடைய டிஃபரன்ஸோடைய அப்சல்யூட் வேல்யூ லெஸ் தென் எப்சிலானா கொண்டு வர முடிஞ்சதுன்னா cauchy sequence. இந்த இடத்துல நம்மளால கொண்டு வர முடிஞ்சது, அதனால இது cauchy sequenceக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கம்ப்ளீட்லி இந்த சீக்வன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 1/, சீக்வன்ஸ் வந்து கம்ப்ளீட் சீக்வன்ஸ் புரிஞ்சுக்கிறது கூட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. சரி, ஒரு சீக்வன்ஸ் கம்ப்ளீட்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்குவோம். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் cauchy sequence இல்ல அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ரிசல்ட் பார்க்கலாம். இதுதான் cauchy sequence. இப்போ cauchy sequence கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இது சேர்ந்து சில ரிசல்ட் இருக்கு. இதுல யாருக்காவது டவுட் இருக்காமா? பாபா சார், கவிதா, தீபா, சங்கீதா, முருகன் சார், அருணா. ஓகே, ஓகே, தேங்க்ஸ். உடனடியா பதில் வருதில்ல, அதுதான். சரியா? ஓகே, இப்போ இதுல ரிசல்ட் நம்ம பார்க்கலாம் சார். இதுல கீழே வந்து பாருங்க, பேஜ் நம்பர் 79, நம்முடைய டாப் சீட்டு 40, 40வது சீட்டினுடைய பாட்டம்ல ரிசல்ட் ஒன்று இருக்கு பாருங்க. சீக்வன்ஸ் 1/n இஸ் ஏ cauchy sequence. n² இஸ் நாட் ஏ cauchy sequence. அப்புறம் வந்து பவுண்டட் சீக்வன்ஸ் நீட் நாட் பி cauchy sequence. அதாவது எவ்ரி cauchy sequence வந்து பவுண்டட் சீக்வன்ஸ் சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான பேருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ரிசல்ட், எவ்ரி cauchy sequence. ஓகே, cauchy sequence வந்து பாத்தீங்கன்னா பவுண்டடா இருக்கு, பட் கான்வர்ஸ் நாட் ட்ரூ.
கான்வர்ஸ் நாட் ட்ரூ. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், அதாவது பவுண்டடா இருக்கிறது என்ன அர்த்தம்? பவுண்டடா இருக்கிறது வந்து நீட் நாட் பி காசி, நீட் நாட் பி காசி அப்படின்னு தானே சொல்றாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் வந்து புக் கொடுத்துருக்கேன். -1 ஹோல் பவர் n. -1 ஹோல் பவர் n சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காசி, நாட் காசி சீக்வன்ஸ், நாட் காசி சீக்வன்ஸ் பட் பவுண்டட். சரியா? இது வந்து உங்களுக்கு இதனுடைய ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ், ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ் வந்து -1, 1. சரியா? உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து பவுண்டட், பவுண்டடா இருக்கு பட் நாட் காசி சீக்வன்ஸ் கேட்டோம்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது நல்லா மெமரியில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ரிசல்ட் 5th, இது 3rd. சரியா? அடுத்து வந்து 5th. A sequence converges. ஒரு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸா இருந்தா if and only if அது வந்து பாத்தீங்கன்னா காசி சீக்வன்ஸ். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ், ரியல் நம்பர், இதுல எல்லாமே ஆன் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ், ரியல் சீக்வன்ஸ், இது எல்லாத்துலயும். சரியா? கான்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் வந்து காசியா இருக்கும், காசி சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்டா இருக்கும். அப்படின்னா நம்ம ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் வந்து காசி சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்டா இருக்கா இல்லைன்னா அது எந்த ஸ்பேஸ்ல டிஃபைன் பண்ணிருக்குன்றது கவனிச்சா போதும். இதுதான் 6th பாயிண்ட்ல இருக்கு, அதை பாருங்க. அண்ட் 7th பாயிண்ட்லயும் அதுதான் இருக்கு. 6th பாயிண்ட்ல காசி சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர் கன்வர்ஜென்ஸ் சொல்லியிருக்கோம். 7th பாயிண்ட்ல கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த ரியல் நம்பர் காசி சீக்வன்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் ட்ரூ. ஓகே, 6 and 7 கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் வந்து காசி சொல்லலாம், காசி சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ஸ் சொல்லலாம். எந்த ஸ்பேஸ்ல? கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் அண்ட் ரியல் ஸ்பேஸ். எனி பவுண்டட் மோனோட்டானிக் சீக்வன்ஸ் 8th ரிசல்ட் பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் அப்படி ஒன்று இருக்கும். இந்த இடத்துல a sequence is convergent. If a sequence is convergent, then the sequence is bounded. இப்படி ரிசல்ட்டே இருக்கு. அதாவது கன்வர்ஜென்டா இருக்கிறது பவுண்டடா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் கான்வர்ஸ் நாட் ட்ரூ. கான்வர்ஸ் நாட் ட்ரூ. கான்வர்ஸ் எப்போ ட்ரூன்னா பவுண்டட் மோனோட்டானிக் பவுண்டட் சீக்வன்ஸ், மோனோட்டானிக் பவுண்டட் சீக்வன்ஸ், மோனோட்டானிக் பவுண்டட் சீக்வன்ஸ் வந்து என்னவா இருக்கும்? கன்வர்ஜென்டா இருக்கும். ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்டா இருக்குன்னா அது பவுண்டட்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இது 1/n. சரியா? 1/n, the sequence 1/n converges to 0. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்? இது வந்து பவுண்டடா இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லீஸ்ட் அப்பர் பவுண்ட் வந்து 1 இருக்கும். அது பிலாங்ஸ் டு த, இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. இது ஏன்னா பிலாங்ஸ் டு ஏ. கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் வந்து 0வா இருக்கும். அது டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. ஓகே, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கிரேட்டஸ்ட், நம்ம பவுண்டட்ல போய் அந்த பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இது சொல்லியிருப்பேன். அப்ப இது வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இங்க லிமிட் ஆஃப் எ சீக்வன்ஸ், லிமிட் ஆஃப் எ சீக்வன்ஸ் வந்து 0 அப்படின்னு 1/n இஸ் கன்வர்ஜஸ் டு 0. இது கன்வர்ஜென்டா இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அப்பர் பவுண்ட் லோயர் பவுண்ட் என்னன்னு தெரியாமலே இது என்னன்னு சொல்லிடலாம்? பவுண்டட்னு சொல்லலாம். அப்பர் பவுண்டு லோயர் பவுண்டு நம்மளுக்கு தெரியாதனாலே லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸை வச்சே நம்ம என்ன சொல்லலாம்? அந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? பவுண்டட்னு சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா சீக்வன்ஸ் 1/n இஸ் பவுண்டட். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மோனோட்டானிக் சீக்வன்ஸ், ஏன்னா இது வந்து டிகிரிங் சீக்வன்ஸ். மோனோட்டானிக்கா இருக்கு, பவுண்டடா இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்லலாம்? கன்வர்ஜென்ட்னு சொல்லலாம். எது? லிமிட் நம்ம கண்டுபிடிக்காமலே, லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் கண்டுபிடிக்காமலேயே இந்த சீக்வன்ஸ் பார்த்தா உனக்கு என்னவா இருக்கு? மோனோட்டானிக் சீக்வன்ஸா இருக்கு. ஏன்னா 1/1 1/2 டிகிரீசிங் இருக்கு. ஒன்னு டிகிரீசிங் ஆர்டர்ல இருக்கும் அல்லது இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கும். ரெண்டுத்துல எது வந்தாலும் அது மோனோட்டானிக் தான்.
சரியா? மோனோடானிக்கா இருக்கு, பவுண்டடா இருக்கு. ஓகே, நம்ம ஆல்ரெடி இது வந்து இங்க சொல்லிட்டோம். பவுண்டட்ன்றது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன தெரியும், கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்னன்னு தெரியும். பவுண்டடா இருக்கு, மோனோடானியா இருக்கு, பவுண்டடா இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், லிமிட் கண்டுபிடிக்காமலே இது வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டும் ரிசல்ட்டுக்கும் நான் இங்க சொல்றேன். இது வந்து 9th ரிசல்ட்னு எடுத்துக்கோங்க. மோனோடானிக் பவுண்ட் வந்து கன்வர்ஜென்ட். சரியா? அது இந்த ரெண்டுத்துக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுல 10th எனி மோனோடானிக் சீக்வன்ஸ் cannot be ஆசிலேட்டா இருக்காது. அதே மாதிரி மோனோடானிக் சீக்வன்ஸ் which is not unbounded இருந்தால் அது டைவர்ஜென்ட். ஒரு மோனோடானிக் சீக்வன்ஸ் பவுண்டட் இல்லாம அன்பவுண்டடா இருந்துச்சுன்னா அது வந்து என்னவா இருக்கும், டைவர்ஜென்டா இருக்கும். சம் ஆஃப் டு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், ரெண்டு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் ஆட் பண்ணா அது கன்வர்ஜென்டா தான் இருக்கும். சாரி, இப்ப வந்து இந்த பேஜ்ல வந்து இப்ப ஒரு 11 ரிசல்ட்ல மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க, காசு சீக்வன்ஸ் வந்து பவுண்டடா இருக்கும், ஆனா கான்வர்ஸ் நாட் ட்ரூ. அதுக்கு எக்ஸாம்பிள் இது. கன்வர்ஜென்ட் வந்து காசு சீக்வன்ஸ் சொல்லலாம், காசு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் சொல்லலாம். அந்த கம்ப்ளீட் மேட்ரிக்ஸ் ரியல் ஸ்பேஸ்ல ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்டா இருக்குதுன்னா அந்த சீக்வன்ஸ் பவுண்டட்னு சொன்னா கான்வர்ஸ் நாட் ட்ரூ. சரி, கான்வர்ஸ் எப்போ ட்ரூவா இருக்குன்னா மோனோடானிக் பவுண்டட் சீக்வன்ஸ் இருந்தா கான்வர்ஸ் ட்ரூ. மோனோடானிக் பவுண்டட் சீக்வன்ஸ் இருந்தா கான்வர்ஸ் ட்ரூ. ஓகே, இந்த இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 1/n இது வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படின்றது நான் நம்புறேன். அடுத்த பேஜ் பாருங்க, பேஜ் நம்பர் 80. A constant sequence is both monotonic increasing and decreasing. ஒரு கான்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா அது இன்க்ரீசிங்கா இருக்கும், டிக்ரீசிங்காவும் இருக்கும். ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் பவுண்டட்னு சொல்ல கான்வர்ஸ் நாட் ட்ரூ. பட் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, பவுண்டட் சீக்வன்ஸ் அதனுடைய சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜென்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ரிசல்ட். எவரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஸ் எ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ். அடுத்து பாருங்க 14வது பாயிண்ட். A non-decreasing sequence which is bounded above. ஒரு நான் டிகிரீசிங் சீக்வன்ஸ் என்ன அர்த்தம், அது இன்க்ரீசிங் சீக்வன்ஸ், இன்க்ரீசிங் போயிட்டே இருக்கு. சரியா? விச் இஸ் பவுண்டட் above அப்படின்னா அது வந்து என்ன இருக்கும், விச் இஸ் பவுண்டட் above இருக்கு அப்படின்னா அது கன்வர்ஜென்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பவுண்டட் above சின்ன நம்பர், அது பெரிய நம்பர் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து என்னது, நம்ம வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும், லெஸ் நாட் ஈக்குவல் டு 1 இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரியா? அப்ப அது வந்து பவுண்டரி எபோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் மோனோடானிக் பவுண்டடு. ஆனா இது பவுண்டரி எபோ இருந்தாவே கன்வர்ஜென்ட் சொல்லலாம். இதுவும் ரிசல்ட் ப்ரூஃப் ஆயிருக்கு. அதுதான் 15th வந்து ரிப்பீட் எடுங்க. கன்வர்ஜென்டா இருக்கிறது பவுண்டடா இருக்கலாம். முன்னே நான் சொல்லிட்டேன் இல்லையா, கன்வர்ஜென்டா இருக்கிறது பவுண்டடா இருக்கலாம். 16 வந்து இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1 + 1/n ஹோல் பவர் n. இதுக்கு எது கன்வர்ஜென்டா இருக்கும், ஈக்கு வந்து கன்வர்ஜென்டா இருக்கும். ஓகே, அதுக்கு வந்து அதுதான் ஈக்கு கன்வர்ஜென்டா இருக்கும். இது ஒன்று, இதுதாங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இன்டர்வல் தேரம். இது கேண்டார் இன்டர்செக்ஷன் தேரம்னு கூட சொல்லுவாங்க. நெஸ்டட் இன்டர்வல் தேரம் அதுதான் இது. நம்ம ஆல்ரெடி வந்து இது பார்த்துட்டோம். நெஸ்டட் இன்டர்வல் தேரம்னா கண்டைன்ஸ் ப்ரீசியஸ்லி 1 பாயிண்ட், நான் எம்டி அண்ட் க்ளோஸ்டு 3 பாயிண்ட் இருக்கும் அதுக்கு. ஓகே, அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற ரிசல்ட் எல்லாமே சும்மா அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மெமரி பண்ணக்கூடிய ரிசல்ட். அதுக்கு மோஸ்ட்லி நம்ம வேண்டாம். அதுல 5th ரிசல்ட் ஒன்று பாருங்க. 5th ரிசல்ட் கூட மறுபடியும் வந்து அந்த நெஸ்டட் இன்டர்வல் தேரம் வேற எங்கேயோ இருந்தது நான் எழுதியிருக்கேன். ஒன்று வால்டர் ரூடினா இருக்கும், கோல்ட்பர்க்கா இருக்கும். ஓகே, இங்க மெட்ரிக் ஸ்பேஸ் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் காசு சீக்வன்ஸ் இன் R4 எவரி காசு சீக்வன்ஸ் இஸ் கன்வர். அதாவது இங்க R4 n மெட்ரிக் ஸ்பேஸ் இது எல்லாத்துலயும் ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் வந்து காசுன்னு சொல்லலாம். சரியா? மெட்ரிக் ஸ்பேஸ்ல கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் காசு சீக்வன்ஸ். ஓகே, இதெல்லாம் ரிப்பீட்டட் தாங்க இதுல. ஓகே, கீழே இந்த தேர்த்துகளை இருக்கிற ரிசல்ட் எல்லாமே நம்ம வந்து N4P அந்த ரூல் வச்சுதான் சொல்லி ஆகணும். இந்த எல்லாமே இது தியரம் படி இருக்கு. இந்த ரிசல்ட் எல்லாமே தியரம் தான். இந்த ரிசல்ட் எல்லாம் ஒரு நீங்க மெமரி பண்ணிக்கோங்க. ஏதாவது ப்ராப்ளத்துக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். P greater than 0 இருந்தாவே அது என்னவா இருந்தாலும் 1/n4 வந்து 0க்கு கன்வர்ஜென்டா இருக்கும். அதை கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டினாமினேட்டர்ல n இருந்தாவே அது 1/n என்ன ஆயிடும், 0 ஆயிடும். ஓகே, அந்த லாஸ்ட் பாட்டம்ல பாருங்க, நான் பாட்டம்ல இருக்கிறது பாட்டம்ல வந்து முக்கியமான ரிசல்ட் ஒன்று இருக்கு.
1 by n for p. இது வந்து பார்த்தீங்கன்னா converges to 0 எங்கன்னா p வந்து greater than 0 இருக்கணும். ஓகே, அது ஒன்று இருக்கு. அதே மாதிரி வந்து p power 1 by n. ஓகே, p for 1 by n இது வந்து converges to 1. இது வந்து எப்படின்னா p greater than 0 இருக்கணும். ஏன்னா இங்க 1 by infinity 0 வந்துடல, 1 by infinity 0. anything for 0 வந்து 1 அந்த மாதிரி. ஓகே, அப்புறம் n பவர் 1 by n இது வந்து இந்த ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த ரிசல்ட் வந்து இது நேம் ரிசல்ட். இங்க n எதுவாக இருந்தாலும் சரி, இங்கே அதே தான். எனிதிங் பவர் வந்து 0 இருந்தாவே 1 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து p greater than 0 இருந்தாவே இன்னொரு ரிசல்ட் இருக்கு பாருங்க, n for p by 1 plus p whole for n. ஓகே, இங்க p வந்து greater than 0 இருந்தாவே இது வந்து converges to 0. ஆனா p வந்து என்னவா இருக்கும், greater than 0. இந்த 0 வர்றது எல்லாமே அந்த லிமிட் sn by sn plus 1 அதை வச்சு கூட ப்ரூவ் பண்ணலாம். லிமிட் sn by sn plus 1. இங்க மாடல் இதுவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1ன்னா x for n tends to 0. இது லாஸ்ட் அது பார்க்கலாம். இதெல்லாம் இருக்க ரிசல்ட் அப்படியே கொடுத்து இதெல்லாம் தேரம் வந்து இருக்கு. சரி, அது கொஞ்சம் ஓரளவு மெமரி பண்ணிக்கோங்க. மெமரி பண்ண வேண்டியதை மெமரி பண்ணிடுங்க, ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க, சரியா? பட் வந்து இன்னைக்கு நடத்தினது நான் கேட்கறது என்னன்னா, நம்ம சீக்வன்ஸ்ல